அன்பு வணக்க நண்பர்களே, அனைவரும் வெற்றி அடைய எனது மனமார்ந்த பிரார்த்தனைகள். சரி, நம்ம இன்றைக்கு ரிஷப ராசி. சரி, ராசிகளில் இரண்டாம் ராசியாக கருதப்படக்கூடியது ரிஷப ராசி. சரி, இந்த ரிஷப ராசியில் 5, 14, 23 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள். சரி, ரிஷப ராசி சுக்கிரனுடைய ராசி. இது ரொம்ப ரொம்ப சிறந்த ராசின்னே சொல்லக்கூடியது. இந்த ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் அவங்களுக்குன்னு ஒரு தனி எண்ணங்கள் உண்டு. அதாவது அன்பு, பாசம், இதுக்காக இவங்க ரொம்ப இயங்கக்கூடியவர்கள், ஷேர் பண்ணக்கூடியவர்கள். சரி, அப்படி இருக்கிற இந்த ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் முக்கியமாக இந்த 5, 14, 23 தேதிகளில் பிறந்தவர்கள். முக்கியமாக இப்போ 5ஆம் தேதியை பார்ப்போம். 5 புதன். ஸோ இவங்களுக்குன்னு ஒரு தனி ஆற்றல், ஏற்கனவே சுக்கிரனுடைய ஆற்றலும் இவங்களுக்கு இருக்கும். அதே விதத்தில் இவங்களுக்கு 5வது தேதியில் பிறந்ததுனால புதனுடைய ஆதித்யம். சரி, இப்போ இவங்களுக்கு தனி ஆற்றல் அப்படின்னு சொல்ல போனால், சுக்கிரனுடைய ஆற்றல் பிஸ்னஸ். இவங்களுக்கு சொந்த வியாபாரம், சொந்த வர்த்தகம், இந்த மாதிரியான ஆற்றல் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இதில் புதன் அமையும் போது புதனுக்கு கல்வி சொல்லவே வேண்டாம். இவங்களுக்கு கல்வி திறமை அதிகமாக இருக்கும், பேச்சு திறமைகள் அதிகமாகவே இருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய பொதுவாக இந்த தேதிகளில் பிறந்தவர்கள், ரிஷபராசியில் பிறந்தவர்கள் பிஸ்னஸில் நல்ல பேச்சு திறமை உடையவர்களாக இருப்பார்கள். டியூஷன் சென்டர், அதுக்கப்புறம் பிஸ்னஸ் அல்லது எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் சரி, அந்த வியாபாரத்தில் இவங்க பேர் புகழ் அடைவார்கள். நல்ல ஆதாயம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அடுத்தது 14ஆம் தேதி. 14ஆம் தேதி பிறந்தவர்கள் சூரியனும் ராகுவும். இவங்க ஆட்டோமொபைல், எலக்ட்ரானிக்கல், அதுக்கப்புறம் ஒயரிங், இந்த மாதிரியான சொந்த தொழிலில் நிறைய ஈடுபடுவார்கள். அல்லது ஒரு நிறுவனத்தில் வேலை செய்தாலும் ஹையர் பொசிஷன், இவங்களுக்கு உயர்ந்த பொசிஷன் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். இவங்கள் வெற்றிக்கு அளவே இல்லை. பணம் சம்பாதிப்பதிலும் இவங்க ரொம்ப ரொம்ப சிறந்த திறமை உடையவர்கள். மேலும் அடுத்தது 23ஆம் தேதி பிறந்தவர்கள், முக்கியமாக ரிஷப ராசியில் பிறந்தவர்கள். இவங்க ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கிறதோ, மில்லியனர் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னு சொன்னாக்கா, சந்திரனும் குருவும் சேர்கிறார்கள். சந்திரனும் குருவும் சேரும் போதே இவங்களுடைய அறிவாற்றல் கூர்மை, ஒரு குருன்னு சொன்னாலே தெரிஞ்சுக்கலாம், அவங்களுக்கு அறிவாற்றல் அதிகமாக இருக்கும். அதில் சந்திரன், சரிங்களா, சந்திரன் சேரும்போது அதை விட கூர்மையான சிந்தனைகள், கண்டுபிடிப்பவர்கள், ஆராய்ச்சியாளர்களாக இருக்கக்கூடும். முக்கியமாக இந்த ரிஷப ராசியில் பிறப்பவர்கள். அப்படி இருக்கும் போதே மொத்தத்தில் இந்த 3 எண்களில் பிறந்தவர்களும் ரிஷப ராசியில் இருப்பதனால் புதன் இங்கே சிறந்த விஷயத்தை செய்வார். முக்கியமாக இவங்க இந்த பெர்ஃப்யூம் கண்டுபிடிக்கிறது, புது பெர்ஃப்யூம் உருவாக்குறது, அல்லது கட்டடத்துறை, டிசைனிங், கல்வித்துறை, இந்த மாதிரியான பல துறைகளில் இவங்க நிறைய வெற்றி அடைவார்கள். இருந்த போதும் இவங்களுடைய தடை என்னன்னு சொன்னாக்கா, இந்த தடை இவங்கக்கிட்டே இருக்கும். இவங்களுக்கு ரொம்ப தாழ்வு மனப்பான்மை இருக்கும். பிறர் இவங்களை போற்றி பேசலை, உற்சாகப்படுத்தலை அப்படின்ற எண்ணத்தில் இவங்க அதிகமான தாழ்வு மனப்பான்மையில் வாழ்வார்கள். இவங்களுக்கு யாராவது இவங்களை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றத இவங்க யோசிப்பாங்க. தன்னுடைய பார்ட்னர் இவங்களுக்கு ரொம்ப கவனம் செலுத்தணும், கூட இருக்கிறவங்க இவங்க மேலே கவனம் செலுத்தணும். அப்போ இந்த மாதிரி கவனங்கள் அவங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் தன்னுடைய வெற்றிகள் தடைபெறும். இவங்க மன ரீதியாக அப்படியே விட்டு கொடுத்துருவாங்க. ஐயோ, நம்ம இவ்வளோ செய்கிறோம், நம்மளுக்கு எந்த ஒரு பாராட்டுமே இல்லையே அப்படின்னு. ஆனால் இந்த விடாமுயற்சினால்
கண்டிப்பாக ஒரு நாள் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாராட்டு என்பது அளவுக்கற்றதாக இருக்கும். ரொம்ப உயர்ந்த இடத்தில் இவங்களுக்கு ஒரு நல்ல நிலை கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் ஆரம்ப காலத்திலே சின்ன சின்ன விஷயத்துக்கு தாழ்வு மனப்பான்மை உருவாக்கி உங்களுடைய வெற்றிக்கு நீங்களே தடையாகிறாதீர்கள். கண்டிப்பாக விடாமுயற்சி உங்களுக்கு ஒரு சிறந்த வெற்றியையும் பாராட்டும் உலக அளவில் பாராட்டு கிடைப்பதற்கு கூட உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்கள் வாழ்க்கை வெற்றி பெற எனது மனமார்ந்த பிரார்த்தனைகள். நன்றி, வணக்கம்.